காலையிலேயே அம்மாவுக்கு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்துச்சு. சரின்ட்டு இந்த தம்பியை கொண்டு வந்து விட்டுட்டு, காடெல்லாம் காயுது, நீங்கள் தண்ணி கட்டுங்க, நீ உரம் விடு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போயிட்டாங்க. வெங்காயம் காட்டுக்கு நம்ம இப்போ பாட்டன் பாஸ் உரம் தாங்க வந்து விட்டுட்ருக்கோம். அது வந்து அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு வந்து கரையாது. அதனால் வந்து குச்சி எடுத்துகிட்டு அதை வந்து கரைச்சி விட்டுட்டே இருக்கேன். ஒரு 11 மணி போல் அப்பாவை கடையிலேருந்து காஃபி எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேங்க. நானும் இங்கே உட்காந்துருக்கேன்னா போய் போட்டுட்டு வரத்துக்கும் ஆள் கிடையாது. அதனால் காஃபி எடுத்துகிட்டு வர சொல்லி நாங்கள் 2 பேருமே வந்து குடிச்சுக்கிட்டோம். தண்ணியெல்லாம் காட்டி முடிச்சுட்டு மாடெல்லாம் வந்து காட்டில் இருந்துச்சுங்க. நம்ம வெயில் வந்துருச்சு, மணி 12 ஆயிடுச்சு. சரி எல்லாம் மாட்டி ஓட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நம்ம எல்லாம் மாட்டெல்லாம் ஓட்டிகிட்ருக்கோம். ஒரு நாளைக்கு தாங்க தட்டை அறுத்து போகிற மாதிரி இருக்குது. அப்புறம் திரும்பி வந்து இதுங்களை தரிசுக்கு தான் கூட்டிகிட்டு போகணும். இப்போயும் அந்த தட்டையை வந்து கழிச்சு வச்சுருக்குதுங்க. எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் தண்ணி காட்டினதுக்கப்புறம் இந்த வெயில் என்னங்க அடுத்தது ஒரே குளியல் தான். எல்லாம் குளியல் மயமாக தான் இருந்துச்சு. தேய்ச்சி எல்லாத்துக்கும் இன்றைக்கி குளிச்சு விட்டாச்சு. பவுன்னா பவுன்னு தாங்க. இன்றைக்குமே அது வந்து நீட்டாக தான் இருக்கும். இந்த சாணி அப்பிட்டு வர்றது, இந்த சாணியில் உட்கார்றது, உருளுறது, பெரல்றது அந்த வேலையெல்லாம் வச்சுக்கவே வச்சுக்காது.